நம்முடைய வீட்டிலே இருந்து அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்த அந்த ஞானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்ப ஜபம் இல்லை, இறை வார்த்தை வாசிப்பு இல்லை. வாசிப்பில் தனியாக சில பேர் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பம் எங்கே போனது? குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஞானம் வேண்டாமா? ஞானத்தின் ஊற்று சாலமோன் கடவுளிடமிருந்து, அந்த பெரியவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார். நமக்கு அந்த ஊற்றை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இயேசுவே நமது ஞானம். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார். அன்றைய நாளில் உன்னுடைய பிள்ளை தன்னுடைய தவறான பாதைகளில் இருந்து திருந்த வேண்டும் என்று ஜெபிக்கிறாய் இல்லையா? அந்த பிள்ளை மனம் திரும்புவதற்கு, அந்த நாளில் மனம் திரும்புவதற்கு மொபைல் என்ற பெரிய சோதனை களத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு, பால் உணர்வு என்ற உணர்வு அடிப்படையில இன்றைக்கு மிக கேடான காரியங்களில் இருந்து மனம் திரும்புவதற்கு, மது போதை, கஞ்சா போன்ற காரியங்களிலிருந்து பிள்ளைகள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இயேசு இங்கே போதிக்கிறார். நீ வாசிக்க வாசிக்க குடும்பமாக வாசியுங்கள், தனியாக வாசியுங்கள். ஆண்டவருடைய ஞானத்தை பெறுகிறோம். அதோடு ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை அந்த குடும்பத்திலே நிறைகிறது. அந்த வைப்ரேஷன் ஆஃப் காட்ஸ் விஸ்டம் ஆர் பவர், அது நிறைய நிறைய உன்னுடைய பிள்ளைகள் அற்புதமான திருந்துதலை, மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நாமும் உறுதி அடைகிறோம். ஆண்டவர் இயேசுவோடு தங்கி வாழ்வதில் உறுதி அடைகிறோம்.